அம்மாவுக்கும் குழந்தைக்குமான ஒரு நெருக்கமான உறவே தாய்ப்பால் உறவு தான். தாய்ப்பால் கொடுத்தல் அப்படின்றது ஒரு கலை. ஃபீட் பண்ணும்போது குழந்தைய கவனமா ஹேண்டில் பண்ணும். அவங்களோட மூக்கு பகுதி, செஸ்ட் அண்ட் பெல்லி பாட்டம் இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். குழந்தைய பிடிக்கும் போது அவங்களோட தலைப்பகுதியானது நம்மளோட உள்ளங்கையில இருக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் டில் பொசிஷன்ல வச்சு ஃபீட் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படி கொஞ்சம் தலையை உசத்தி வச்சிருக்கும் போது தான் தாயோட மார்பகத்தோட அணைச்சிருந்தையோடு தாடையானது அம்மாவோட மார்பகத்தோட ஒட்டி இருக்கணும். வாய்ப்பகுதி அவங்களோட நிப்புள் முழுமையா உள்ள போயிருக்கணும். பாத்தீங்கன்னா நிப்புல சுத்திலையும் பிளாக் கலர்ல ஒரு வளையம் போல இருக்கும். அதுதான் ஏரியாலான்னு சொல்லுவோம். சோ அந்த குழந்தையோட வாய்ப்பகுதி அந்த ஏரியாலவா ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கும். பிறகு குழந்தை சக் பண்ண மில்க் செக்ரேஷன் வர ஆரம்பிச்சிடும். இப்ப குழந்தை ஒரு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். ஏன்னு கேட்டீங்கன்னா இதான் நிப்பிள், இப்படிதான் சக் பண்ணும் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாவுக்குமே ஹோல்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சிரமமா இருக்கும். அம்மாவோட மார்பகத்தை சி பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணும். சி பொசிஷன் பாத்தீங்க அப்படின்னா மார்பகத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா 4 விரல்களும் கட்டை விரல் ஏரியாவில் கட்டியும் இருக்கும்போது அவங்க குழந்தை ஃபீட் பண்றதுக்கு ஏதுவாக இருக்கும். சோ குழந்தைய ஹோல்ட் பண்ற விதம் தான் ரொம்பவும் முக்கியமான ஒண்ணு. இதுலயே பாத்தீங்க அப்படின்னா கிராடில் ஹோல்ட், கிராஸ் கிராடில் ஹோல்ட், ஃபுட்பால் ஹோல்ட், சைட் லையிங் ஹோல்ட், லையிங் ஹோல்டுன்னு நிறைய பொசிஷன்ஸ் இருக்கு. கம்ஃபர்டபுளா எப்படி இருக்கணும்னா குழந்தைய ஒரு நல்ல ஒரு துணியை வச்சு சுத்தி இருக்கணும். கரெக்டான பொசிஷன்ல இல்ல அப்படின்னா ஒரு பில்லோ வச்சுக்கணும். நம்ம கீழே பில்லோ வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான பொசிஷன்ல வச்சு பேபியோட வாய் பகுதியானது கரெக்டா நிப்புல இருக்கிற மாதிரி இந்த பொசிஷன்ல இருக்கணும். பேபிக்கும் அம்மாக்கும் ரெண்டுக்கும் இடையில ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்றதுதான் ரொம்பவும் சாமர்த்தியமான ஒண்ணு. பால் கொடுக்கறதுனால அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், நீரிழிவு நோய், மனசோர்வு இது போன்ற பல பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் பாடி ஷேப்புமே சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரெக்கவர் ஆயிடும். குழந்தைக்கு இம்யூன் பவர் அதிகரிக்கும். அதனால அடிக்கடி வரக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல் இது போன்ற பிரச்சனைகள் அதிகம் வராம இருக்கும். உடல் மற்றும் மன வளர்ச்சி அதிகரிக்கும். சுவாச பிரச்சனையான வயிற்று பிரச்சனை இது போன்ற பிரச்சனைகள்ல இருந்து ஈஸியா விடுபடலாம். ஞாபக சக்தி அதிகரிக்கும், அறிவு திறன் கூர்மையா இருக்கும். சோ இது மாதிரி தாய்ப்பால்னால பல நன்மைகள் இருக்கு. இப்போ யாரெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா புற்றுநோய் உள்ளவங்க, கீமோதெரபி பண்ணிட்டு இருக்கவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்கஹாலிசம், ரொம்ப ட்ரக் அடிக்ட் இருக்கவங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஃபீட் பண்ணக்கூடாது. ஃபீட் பண்ணும்போது கவனம் குழந்தை மேல இருக்கணும். ஃபீட் பண்ணிட்டே மொபைல பாத்துட்டு இருக்குது, டிவி பாத்துட்டு இருக்குது. சோ அந்த மாதிரி இது போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு பொறையேற ஆரம்பிச்சிடும். சோ நம்ம கிட்ட கன்சல்டிங் வர நிறைய பேர் கேட்பாங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு காய்ச்சல் இருக்கு சார், நான் ஃபீட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்பாங்க. ஃபீட் பண்ண வேணாம்லாம் கிடையாது. ஒரு டெம்பரேச்சர் 103 above 102 above இருந்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு ஃபீட் பண்ண வேணாம். டெம்பரேச்சர் ஓரளவுக்கு 100 below அந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா தாராளமா ஃபீட் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா குழந்தைக்கு ரொம்ப ஹீட்டா இருக்கும்போது ஃபீட் பண்றது கொஞ்சம் நல்லது கிடையாது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பெண்கள் அடிக்கடி பால் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சோம்பேறித்தனப்பட்டு ஃபீடிங் பம்ப் அது போன்ற ஆர்டிபிஷியல் மெஷினரிஸ் நிறைய வச்சு அதுல பிரஸ்ட் மில்க் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பசிக்குதுன்ற போது ஃபீடிங் பாட்டில விட்டு கொடுக்குறாங்க. இது ரொம்பவும் ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள் நல்லது கிடையாது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கும் அம்மாவுக்குமான ஒரு பாண்டிங் எங்க கிரியேட் ஆகுதுன்னா நம்ம ஃபீட் பண்ணும்போது தான் கிரியேட் ஆகுது. சோ இப்படி நீங்க ஃபீடிங் பாட்டில கொடுக்கறது மூலமா அந்த பாண்ட் கிரியேட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்படிலாம் கிடையாது. பெண்களுக்கே உரிய சிறப்பான ஒன்று தாய்மை. சோ அந்த தாய்மை அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைக்கணும். அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். Until then, bye from உங்கள் மருத்துவர்.